நண்பர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு தாவரத்தில் இன்று ஒயிட் மூன் ஃப்ளவரை பற்றி பார்க்க போகிறோம். நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பெரிய இலைகளை கொண்ட மூன் ஃப்ளவர், ப்ராட் லீவ்டு மூன் ஃப்ளவரை பற்றி பார்க்க போகிறோம். நண்பர்களே, நீங்கள் சாதாரணமாக மார்னிங் க்ரீப்பர் பார்த்துருப்பீங்க. அதோட இலைகளோட நுனிகள் கூர்மையாக இருக்கும். ஆனால் இதோட இலைகள் பார்க்குறதுக்கு வட்ட வடிவில் இருக்க மாதிரி இருக்கும். ஓவல் ஷேப் பார்க்குறதுக்கு அது மாதிரி இருக்கும். இந்த பூக்கள் பார்க்குறதுக்கு ஊமத்தம் பூக்கள் மாதிரி சிறிய அளவில் இருக்கும் பார்க்குறதுக்கு. இதோட இலைகள் பெரிய அளவில் இருக்கும். இதோட மொட்டுக்களும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதோட பூக்களும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான பூக்களை கொண்ட அந்த கொடி. இது வந்து ஒரு கிளைம்பர்னு சொல்லலாம். இது வந்து ஒரு கொடியாக படர்ந்து அதிக உயரம் வரை வளரக்கூடியது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாருங்கள். ஒரு சின்ன ஊமத்தம் பூ மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. நார்மலாக இருக்க மார்னிங் க்ரீப்பரோட கொஞ்சம் பெருசாக இருக்கும், சைஸில் இருக்கும். இலைகளும் லேசான வட்ட வடிவத்தில் இருக்கணும். நுனிகள் கூர்மையாக இருக்காது. இதோட இலைகள் பெரிய இலைகளாக இருக்கும். பார்க்குறீங்க, இலைகளை பாருங்கள், ரொம்ப பெரிய இலைகளாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது அதிக அளவில் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியாது. மிக குறைந்த அளவே காட்டுப்பகுதிகளில் பார்க்கக்கூடிய ஒரு செடி. இதுக்கு மூன் ஃப்ளவர் ஒயின் சொல்லுவாங்க. இப்போமியா அல்பா இதோட தாவரவியல் பெயர். இந்த பூக்கள் இரவு நேரத்தில் பூக்கக்கூடியது. அதனால தான் இதோட பேர் வந்து மூன் ஃப்ளவர்னு சொல்லுவாங்க. காலை சிறிது நேரமே இது மலர்ந்திருக்கும். இரவு நேரம் முழுவதும் மலர்ந்திருக்கக்கூடிய இந்த மூன் ஃப்ளவர், ஒயிட் மூன் ஃப்ளவரை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த மூன் ஃப்ளவர்லேயே மற்ற வகைகளும் இருக்குது. அந்த மற்ற வகைகளில் அதோட இலை அமைப்பு பார்த்திங்கன்னா கூர்மையாக இருக்கும், நுனி கூர்மையாக இருக்கும். இந்த ஒயிட் மூன் ஃப்ளவர் கொடியானது நல்ல சூரிய வெளிச்சம் உள்ள இடங்களில் இதோட விதைகளை நட்டு வைக்கிறனால மழை காலங்களில் வேகமாக இது படரக்கூடியது. இது அழகுக்காக வளர்க்கக்கூடிய தாவரங்களில் இதுவும் ஒன்று. பார்ப்பதற்கு இதன் பூக்கள் வெள்ளை நிறத்தில் மிக அழகான பூக்களை கொண்ட கொடியின தாவரமாகும் இது. நண்பர்களே, இந்த ஒயிட் மூன் ஃப்ளவர் இதோட இலை, பூக்கள், தண்டு, வேர் எதுவும் உள் மருந்தாக உபயோகப்படுத்த மாட்டார்கள். இது விஷத்தன்மை கொண்டது. வெளி மருந்தாக, வெளிப்பூச்சாக இதை உபயோகப்படுத்துகிறார்கள். இந்த மூன் ஃப்ளவர் ஒயின் சொல்லக்கூடிய இப்போமியா அல்பா செடியை உள்மருந்தாக எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி இதை பற்றி நல்லா தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டுட்டு உள்மருந்தாக எடுத்துக்கிறது நல்லது. மற்றபடி இதை ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட், ஷோ பிளான்ட்டாக நம்ம வீடுகளில் இதை வளர்க்கலாம். நல்ல சூரிய வெளிச்சம் உள்ள இடங்களில் இதோட விதைகளை சேகரித்து அதை நட்டு வைக்கிறதுனால இது வேகமாக வளரக்கூடியது. பார்ப்பதற்கு மிக அழகான பூக்களை கொண்ட இந்த ஒயிட் ஃப்ளவர், இதோட பூக்கள் அதிக அளவில் ஜூலையிலேருந்து அக்டோபர் மாதங்கள் வரை அதிக அளவில் பூக்கக்கூடியது.